வணக்கம். இப்போ பெண்களும் ஆண்களும் கூந்தலை த்ரெட்டிங், வேக்சிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கலரிங், கேர்லிங், கட்டிங், ஆடிங் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி தங்கள் உடம்புல இருக்கிற முடிகளை என்ன பாடுபடுத்துகிறாங்க, அதனால் நன்மை தீமைகள் இதில் நன்மைகள் எதுவும் கிடையாது, இதில் இருக்கிற தீமைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். முதல் த்ரெட்டிங், இந்த புருவத்தை சீர் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திக்கிறது. இப்போ என்னென்னா கண் நமக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு. நம்ம யாரையாவது கொஞ்சணுன்னா கண்ணேன்னு தான் கொஞ்சுறோம், வேறு எந்த உறுப்பையும் சொல்லி கொஞ்சுறதில்ல. அதுக்கு அந்த கண்ணுக்கு வாட்ச்மேனாக காவல்காரனாக இருக்கிறது நம்மளுடைய புருவம், நம்மளுடைய இமையும் தான். ஆனால் அந்த புருவத்தில் இருக்க முடியையும் இமைகளை இருக்க முடியையும் அலங்காரம் செஞ்சு வெட்டி, எத்தனை அலங்காரங்கள், மை, ஐலைனர், மஸ்காரா, காஜல்ன்ட்டு இதெல்லாம் உங்கள் கண் பார்வைக்கே உழை வைக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் அலங்காரங்கள் மூலமாக அழகாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன சாதிக்க போகிறீங்க? உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து இருக்காதீங்க. கண்ணிருந்தும் குருடராக இருக்காதீங்க மனசளவில், அப்புறம் உடல் அளவுலையும் குருடர் ஆயிடுவீங்க. பொதுவாகவே பெண்கள் மனதளவில் வலிமையானவர்கள், அவங்களோட ஆயுட்காலமும் அதிகம். ஆனால் இப்போ சமீப காலமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற ஆயுட்காலத்திற்கிடையே உள்ள இடைவெளி குறைஞ்சிட்டே வருது. அதாவது முதல் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, நிழலில் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருந்துச்சு, ஆயுசும் அதிகமாக இருந்துச்சு. ஆண்கள் வெளியில் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பெண்கள் ஆண்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி முடியை வெட்டி அவங்களுடைய நரம்புகளை தான் இன்னும் வீக் ஆகிக்கிறாங்க. இதனால் ஆண்கள் மாதிரியே நமக்கும் ஆயுள் குறைஞ்சிட்டு வருது. நம்மளுடைய நரம்புகள் தான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம், அதாவது நம்மளுடைய ஸ்திரத்தன்மைக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி முடிகளை பல விதங்களில் பாடுபடுத்துறதுனால என்னென்னா, நமக்கு 40 வயசுலேயே நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வீக் ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் 30 வயசு 20 வயசுகள்லேயே பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனை வந்துடுது. இந்த மாதிரி இதையெல்லாம் நிறுத்தினீங்கனாலே உங்களுடைய பணம், ஆரோக்கியம் ரெண்டுமே பாதுகாக்கப்படும். இது உங்களுக்கு ஒரு சின்ன வயசில் அவ்வளோக்கா உங்களுக்கு இதோட பின்விளைவுகள்லாம் தெரியாது. ஒரு 35 வயசுக்கு மேலே போகும்போதெல்லாம் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சின்ன வயசில் டீனேஜ்லேருந்தே நீங்கள் அலங்காரத்துக்கு முடியெல்லாம் இந்த மாதிரி பாடுபடுத்துறது. அதே மாதிரி பெண்களுக்கு முகத்தில் வளர்கிற முடி பெண்களுக்கு ஆக்சுவலாக பெண் தன்மையோடு இருந்தால் முகத்தில் ஒரு முடி கூட வளராது. ஆனால் என்னென்னா, இந்த நாளமில்லா சுரப்பிகள், முக்கியமாக இனப்பெருக்க சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்யாததுனால தான் முகத்தில் பெண்களுக்கு மீசை, தாடியெல்லாம் வளருது. இதுக்கு டெம்ப்ரரியாக நம்ம கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி குளித்தோனாலே தேங்காய் பால் அல்லது தேங்காய் தண்ணீரோட அவங்களுக்கு அந்த முடியெல்லாம் உதிர்ந்துடும். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கணும், இல்லாட்டி அது தோலில் எரிச்சலை ஏற்படுத்தும். என்னென்னா முகத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு முடி வளர்கிறதுனால அவங்க ஆண் தன்மையோடு மாறிடுவாங்க. இத்தகைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பீரியட்ஸு, அதாவது மாதவிடாய் ரெகுலராக இருக்காது. இயற்கை உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாயெல்லாம் ரெகுலர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த முடியெல்லாம் தானாகவே உதிர்ந்து போயிடும். ஆண் தன்மையெல்லாம் எதுக்கு வருதுன்னா, ஆண்களை பெண்களை விட உயர்வாக நினச்சி அவங்கள மாதிரியே பேண்ட் ஷர்ட் போட்டு அவங்கள மாதிரியே வேலை செஞ்சு அவங்கள மாதிரியே உடல் வலிமை காமிக்கணும்னு அவங்களோட போய் போட்டி போடுறதுனால தான். ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பாளினருக்கு மரியாதை கொடுத்து இருக்கிறது தான் உண்மையான சம உரிமை. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் அவங்களோட நம்ம ஒப்பிட்டு நம்ம போட்டி போடுறது கிடையாது. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம முடி வெட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஆண்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால மறைமுகமாக ஆண்கள் நம்மளை விட உயர்ந்தவர்கள்னு நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆச்சு. ஆனால் பெண்கள் தான் மனதளவில் மிகவும் வலிமையானவர்கள். அதே மாதிரி பெண்கள் நிறையா முடி வளருது உடலில், காலில், கைகள்லன்னு சொல்லிட்டு வேக்சிங்குன்னு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் இயற்கை உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாயும் ஏற்படாது. காடுகளில் வாழும் விலங்குகளை பார்த்திங்கனாலே தெரியும், மென்சஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது, ஓவல்யூஷன் சைக்கிள் மட்டும் இருக்கும். அதாவது மாதவிடாய் ஏற்படாது, கருமுட்டை மட்டும் இனப்பெருக்கத்திற்காக உற்பத்தி ஆகும். கை காலெல்லாம் முழுன்னு தெரியணுங்கிறக்காக கை காலில் இருக்க முடிகளெல்லாம் வேக்சிங்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறாங்க. ஷேவ் பண்ணி இல்லாட்டி வேக்சிங் பண்ணி எடுத்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வெளிப்புற கிளைமேட்டு அதை நம்மளோட உடம்பு தாங்கிக்க முடியாத லெவலுக்கு ஆயிரும். அதாவது வெயில், மழை, பனி, குளிர், வெப்பம், காற்று இதிலெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம உடலில் உரோமங்கள் இருக்குது. நம்ம அந்த முடியை வேக்சிங்குங்கிற பேரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதில் கவரேஜ் கொடுக்குறதுக்கு மாய்ஸ்சரைசர், பட்ரு, ஆயில், லோஷனு, சன்ஸ்க்ரீன் லோஷன்னு சொல்லிவிட்டு இதுக்கும் காசு செலவழித்து அதுக்கும் காசு செலவழித்து உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கணுமான்னு யோசிங்க. அப்புறம் குளிரை தாங்க முடியாமல் ஸ்வெட்ரு, ஸ்கார்ஃபு, சாக்ஸ், க்ளவுஸுன்னு போட்டுட்டு அலைய வேண்டியது தான்.
அதே மாதிரி ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் கேர்லிங், அதாவது முடியை வந்து நீளப்படுத்திக்கிறது, சுருண்டிருக்க முடிய அதே மாதிரி நீளமாக இருக்க முடியை வந்து சுருட்ட முடியாக்கிக்கிறது. இது ரெண்டுமே கெடுதலானதான். இப்போ ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற சகோதரர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முடி வந்து சுருளாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கும் அதீத வெப்பத்தை வந்து தாங்கிறதுக்கு அவங்க முடி அப்படி சுருளாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வெப்பமண்டலத்தில் இல்லாமல் அதை விட வெப்பம் குறைவாக இருக்க மண்டலத்துலையோ இல்லை குளிர் மண்டலத்துலையோ இருக்கவங்க வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் கேர்லிங் எல்லாம் பண்ணால் நம்ம உடம்புக்கு அது எவ்வளவு தீங்கு விளைவிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எதிர்மறையான விளைவுகளை தான் வந்து இதெல்லாம் உண்டு பண்ணும். அதே மாதிரி கலரிங் பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்கு இல்லை என்ன கலர் பிடிக்குதோ கலரிங் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம குளிக்கும்போது போடுற சோப்பு ஷாம்புவே வந்து நம்மளுடைய மூளைக்குள்ளே நம்மளை தோல் வழியாக உடலுக்குள்ளே போய் தீங்கு விளைவிக்குது. அப்போ பர்மனண்ட் கலரிங் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால நம்ம மூளைக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் நம்ம உடல் வந்து எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் நம்ம மூளைக்கு, அதாவது நம்ம CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆஃப் த பாடி, நம்ம உடம்பின் மையத்துக்கே போய் அது எவ்வளோ தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். அதனால தான் எல்லாம் மூளை கட்டு திரியிறாங்க. அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் முழிச்சிருந்துட்டு அப்புறம் எந்திரிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தூங்க வேண்டிய நேரம் நைட்டு 10லேருந்து 3 மணி வரைக்கும், அந்த நேரத்துலலாம் முழிச்சிருந்துட்டு காலையில் எந்திரிக்க வேண்டிய நேரம் 3 மணிக்கு கரெக்டாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு ஆரோக்கியமான விஷயங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி கட்டிங் ஆஃப் ஹேர், பாய் கட் பண்ணுறேன்னு பெண்கள் ஆண்களை மாதிரி முடி கட் பண்ணுறது, இன்னும் மஷ்ரூம் கட்டு, அந்த கட்டு இந்த கட்டுன்னெலாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். யானை வந்து தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். யானைக்காவது மண்ணள்ளி போட்டுட்டா மண் குளியல் அதோட தோலாத ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம முடியை வெட்டினோன்னா நமக்கு அதில் என்ன லாபம் கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடலை வந்து நீங்களே வெட்டிக்கிற மாதிரி தான் அது. அதே மாதிரி ஆடிங் ஆஃப் ஹேர், சௌரி வைக்கிறது, இந்த டோப்பா வைக்கிறது, இந்த பேட்சிங் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு உடல்லேருந்து வெளியாகிற வேர்வை வந்து நமக்கு ஒழுங்காக வெளியேறாது. அதுக்கப்புறம் அது உள்ளேயே இருந்து அதீத உஷ்ணத்தை தான் ஏற்படுத்தும் நம்ம உடம்புக்கு. காற்றெல்லாம் வந்து நல்லா நம்ம தலைக்குள்ளே போய் வர முடியாமல் காற்றோட்டத்தை வந்து தலைக்கு வந்து இயல்பாக அனுமதிங்க. முடிக்கு மட்டும் வாய் இருந்தால் அது படுற பாட்டுக்கு அது வந்து வாய் விட்டு அழுதுரும். நம்ம வந்து அசைவ உணவு, பால், முட்டை, தேன் இந்த மாதிரி பயன்படுத்தி விலங்குகளை வந்து டார்ச்சர் பண்ணுறது பார்த்தாம நம்ம இந்த மாதிரி நம்ம முடிகளை வெட்டி நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிறோம், நம்மளை துன்புறுத்திக்கிறோம், செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறோம். ஹூ ஆர் யூ டு ரீரைட் நேச்சர்? நம்ம உடம்புல இயல்பாக இயற்கையாக வளர்கிற முடியை வந்து நம்ம அதை பல விதங்களையும் பாடுபடுத்தி நம்ம திரும்ப அதை இயற்கையை மாற்ற நினைக்கிறதுக்கு நாம் யார்? விஞ்ஞானிகளே இதையே தான் கேட்குறேன். இயற்கையை வந்து மாற்றி தாங்க ஏதோ சாதிக்கிறதா நினைக்கிற நீங்கள் யார்? மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் தோற்றத்தை மாற்றி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் இழந்துடாதீங்க. இயல்பாக இருந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்க. காரில் வர்றதை விட கார் மேகம் போன்ற கூந்தலோட உலா வர்றது தான் வந்து பெருமை, ஆரோக்கியம், ஆனந்தம், அற்புதம், இயல்பு, இயற்கை. இயல்பாய் இன்பமாய் இனிய முகத்துடன் வாழுங்கள்.